ஓம் சாந்தி 7/8/2026 சாக்கார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். ஷிவ் பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இதுவரை படித்த அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். கேள்வி: பாரதத்தில் சத்யுக சுயராஜ்யத்தின் ஸ்தாபனை செய்ய வேண்டும் என்றால் எந்த ஒரு பலம் வேண்டும்? பதில்: தூய்மையின் பலம். நீங்கள் சர்வசக்திவான் தந்தையுடன் யோகம் செய்து தூய்மை ஆகிறீர்கள். இந்த தூய்மையின் பலத்தினால்தான் சத்யுக சுயராஜ்யத்தின் ஸ்தாபனை ஆகிறது. இதில் சண்டை, யுத்தம் ஆகிய எந்த விஷயமும் கிடையாது. ஞானம் மற்றும் யோக பலமே பாவன உலகத்தின் அதிபதியாக ஆக்கிவிடுகிறது. இதே பலத்தினால் ஒரே வழியின் சத்யுக ஸ்தாபனை ஆகிவிடுகிறது. பாடல்: கடைசியில் அந்த நாளும் வந்தது என்று. ஓம் சாந்தி. குழந்தைகள், பாட்டு கேட்டீர்கள். இந்த பாடல் ஒன்றும் நம்மால் அமைக்கப்பட்டது கிடையாது. எப்படி மற்ற வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்களின் சாரம் புரிய வைக்கப்படுகிறதோ அதே போல ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள இப்பாடல்களின் சாரத்தையும் புரிய வைக்கிறார். படகோட்டி அல்லது தோட்டக்காரன் அல்லது சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தை. நம்ம தந்தையை படகோட்டின்னு கூப்பிடுவோம், தோட்டக்காரன் அப்படின்னு சொல்லுவோம், சத்கதி அளிக்கும் வள்ளல் அனைவரும் யார்? ஒரே ஒரு தந்தை தான் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். ஜீவன் முக்திக்காக பக்தி செய்கிறார்கள். ஆனால் ஜீவன் முக்தி அல்லது சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரு பகவான் ஆவார். அதன் பொருளை குழந்தைகள்தான் புரிந்து கொள்ள முடியும். மனிதர்கள் புரியாமல் உள்ளார்கள். சத்கதி என்றால் துக்கத்திலிருந்து விடுவித்து சாந்தியின் பிராப்தி அளிப்பது. இங்கு லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருக்கும் பொழுது இங்கு தூய்மை, சுகம், சாந்தி இருந்தது. லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யத்தில் தான் தூய்மை, சுகம், சாந்தி இருந்தது. பாரதவாசி குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். ராதை கிருஷ்ணரின் ராஜ்யம் என்று கூற முடியாது. ராதை கிருஷ்ணர் ராஜ்யம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இளவரசன், இளவரசியாக இருந்தாங்க. ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ நாராயணருடைய ராஜ்யம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். உண்மையில் ராதை தாய்மார்களின் இனத்தவர் ஆவார். அவரை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும். பிறகும் கிருஷ்ணரை மிகவும் அன்பு செய்கிறார்கள். அதாவது ராதையை விட கிருஷ்ணரை இன்னும் அன்பு அதிகமாக வச்சுருக்காங்க. அவங்கள ஊஞ்சலில் ஊஞ்சலாட்டுறாங்க. கிருஷ்ணருடைய ஜென்மாஷ்டமி, அதாவது கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் இல்லையா, ராதைக்கு ஜெயந்தி கொண்டாடுவதில்லை. உண்மையில் இருவருக்குமே கொண்டாட வேண்டும். நம்ம கிருஷ்ணருக்கு மட்டும்தான் ஜெயந்தி கொண்டாடுறோம், ராதைக்கு கொண்டாடுவது கிடையாது. ஆனால் இருவருக்குமே தான் ஜெயந்தி கொண்டாடணும். இருவருக்குமே ஒரே நாளில் தான் ஜென்மாஷ்டமி வருது. அப்போ இருவருக்குமே கொண்டாடணும். ஒன்றுமே புரிந்து கொள்வதில்லை. அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரமோ யாருக்குமே தெரியாது. தந்தை தன்னுடைய மற்றும் அனைவரின் வாழ்க்கை சரித்திரத்தை கூறுகிறார். தந்தை தான் அவருடைய வாழ்க்கை சரித்திரம், நம்மளுடைய வாழ்க்கை சரித்திரம் அனைத்தையும் கூறுகிறார். சிவ பரமாத்மா நமக என்று மனிதர்கள் கூறவும் செய்கிறார்கள். பக்தியில் என்ன சொல்கிறாங்க? சிவ பரமாத்மா நமக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரது வாழ்க்கை சரித்திரம் பற்றி தெரியாது. மனிதனுடைய வாழ்க்கை சரித்திரம் பூகோளம் என்று கூறப்படுகிறது. உலகத்தின் சரித்திரம் பூகோளம் பாடப்படுகிறது அல்லவா? ஒரு மனிதர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வாழ்ந்தாங்க, எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு அவங்களுடைய சரித்திரம் பற்றி நம்ம படிக்கிறோம். அதுபோல் உலகத்தின் சரித்திரம், உலக பூகோளம் அப்படின்னு நம்ம பாடுறோம் இல்லையா? அது யார் சொல்கிறாங்க? ஷிவ் பாபா தான் இந்த உலகத்தினுடைய சரித்திரம் பூகோளத்தை பற்றி சொல்கிறாங்க. லக்ஷ்மி நாராயணர் எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி ஆட்சி செய்தாங்க, இதெல்லாம் அப்பா தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு நல்ல முறையில் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஞானத்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார்.
உண்மையில் இது கலியுகத்தின் கடைசி மற்றும் சத்தியுகத்தின் ஆரம்பம் ஆகும். எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிந்துவிட்டுள்ளது. சங்கமத்தில்தான் பரம்பிதா பரமாத்மா வந்து மனிதர்களை பதீத்த நிலையிலிருந்து பாவனமாக தேவதையாக ஆக்குகிறார். உத்தம புருஷர்கள் அல்லது புருஷோத்தமராக ஆக்குகிறார். ஏனெனில் இச்சமயத்தில் மனிதர்கள் உத்தமமாக ஆவது இல்லை, தாழ்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு சதோபிரதான படிப்பு வேண்டும். எனவே சதோபிரதான லக்ஷ்மி நாராயணர் ஆவதற்கான ஞானம் உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. நரனிலிருந்து நாராயணர், நாரியிலிருந்து லக்ஷ்மியாக ஆக வேண்டும். இது உண்மையான கீதா பாடசாலை, அதாவது சத்திய நாராயணர் ஆவதற்கான கதை அல்லது உண்மையான அமரக்கதை அப்படின்னும் எழுதலாம். ராமராஜ்யம் வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்றால் அவசியம் அசுர சம்பிரதாயம் ஆகிறார்கள் அல்லவா? ஆனால் இது யாருடைய புத்தியிலும் வருவதில்லை. மரியாதா புருஷோத்தமராகி ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினர் தான் ஆவார்கள். மரியாதா புருஷோத்தமர் தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினராக ஆவாங்க. இப்பொழுது ஒரே ஒரு தேவி தேவதா தர்மத்தினர் ஸ்தாபனை ஆகிறது. பிறகு வேறு எந்த தர்மங்களும் இருக்கவே இருக்காது. சத்யுகத்தில் ஒரே ஒரு தர்மம், ஒரே ஒரு ராஜ்யம் இருந்தது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் நிரூபித்து புரிய வைக்கிறீர்கள். ரேதாவில் சூரிய வம்சத்திலிருந்து மாறி சந்திர வம்சத்திற்கு செல்கிறார்கள் என்றாலும் கூட மொழி ஒன்றாகத்தான் இருந்தது. அதாவது சூரிய வம்சத்திலிருந்து சந்திர வம்சத்துக்கு போகிறாங்க அப்படின்னாலும் மொழி ஒன்றாக தான் இருந்தது என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். பதீத்த பாவனர் சத்கதி தாதா சிவபாபாவின் வழிப்படி நாம் மீண்டும் சகஜ ராஜயோகா பலத்தினாலே நம்முடைய உடல், மனம், பொருளாலே பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மற்றவர்களுடைய எதையும் நாம் பயன்படுத்துவது இல்லை. தங்களுடைய உடல், மனம், பொருளால் சேவை செய்கிறோம். யார் எவ்வளவு செய்கிறார்களோ அவர்கள் தங்களது வருங்காலத்திற்காக அமைக்கிறார்கள். நீங்கள் தான் வீட்டின் உறுப்பினர் ஆவீர்கள். உங்கள் மூலமாகத்தான் பாபா சத்யுக சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வித்து கொண்டிருக்கிறார். செலவு கூட நீங்கள் தான் செய்வீர்கள். உங்களது செலவு ஒன்றும் அதிகமாக இல்லை. சிவபாபாவை நினைவு மட்டும் செய்ய வேண்டும். எந்த அளவு யார் உடல், மனம், பொருளால் சேவை செய்வார்களோ அவர்கள் அதற்கேற்றபடி பாக்கியம் அடைவார்கள். சிருஷ்டியில் பாரதம்தான் இருந்தது. பாரதம் புதியது, பாரதம் பழையது என்று கூறுவார்கள். புதிய பாரதமோ சொர்க்கமாக இருந்தது. இப்பொழுது பிறகு பழைய பாரதம் நரகமாக இருக்கிறது. இதற்கு பயங்கரமான நரகம் என்றும் கூறப்படுகிறது. ஸ்ரீகிருஷ்ணரின் ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் சதோ பிரதானமாக இருந்தது. எனவே கிருஷ்ணரின் மிகவும் அன்பு செய்கிறார்கள். ஏனெனில் தூய்மையானவர் அல்லவா? அதாவது ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆத்மா அந்த கிருஷ்ணர் மேலே அன்பு நிறைய வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க தூய்மையான ஆத்மா இல்லையா? சிறிய குழந்தை பிரம்மா ஞானிக்கு சமம் என்றும் கூறப்படுகிறது. அதாவது குழந்தை தெய்வத்திற்கு சமானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சிறிய குழந்தைகள் விகாரங்கள் பற்றி எதுவும் தெரியாது. சந்நியாசிகளுக்கோ பிறகும் தெரியும். அதாவது சந்நியாசிகள் கூட சொல்கிறாங்க, குழந்தையோ பிறவியிலேயே மகா ஆத்மா ஆகும். குழந்தைகளுக்கோ தூய்மையான மலர் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீகிருஷ்ணர் முதல் நம்பர் மலராவார். சொர்க்கமான புது உலகத்தின் முதல் இளவரசர் ஆவார். ஜென்மம் எடுத்தவுடன் முதல் இளவரசர் என்று கூறுவார்கள். ஸ்ரீகிருஷ்ணர் போன்ற குழந்தைகள் கிடைக்க வேண்டும் என்று கிருஷ்ணரை எல்லோரும் நினைவு செய்கிறார்கள். தாய்மார்கள், பெற்றோர்கள்லாம் என்ன செய்வாங்க? ஸ்ரீகிருஷ்ணர் போலவே எனக்கும் குழந்தை வேணும் அப்படின்னு வேண்டுவாங்க இல்லையா? தேவர்கள்ட்ட வேண்டுவாங்க இல்லையா? எப்படி ஆக வேண்டுமோ அப்படியே ஆகுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார்.
ஒரே ஒரு கிருஷ்ணர் மட்டும் ஆகிறாரா என்ன? பிரின்சஸ் ஆஃப் வேர்ல்டு எத்தனை பேர் ஆகிறார்கள்? அதாவது பிரின்சஸ், வேர்ல்டு பிரின்சஸ் எத்தனை பேர் ஆகிறாங்க? அதுபோல் இரண்டாவது, மூன்றாவது என்று ஆகிறார்கள் அல்லவா? எனவே இங்கும் கூட பரம்பரை உள்ளது. தந்தைக்கு பின்னால் மற்றவர் சிம்மாசனத்தில் அமருவார். எப்படி வம்சம் இருக்கிறது? அதாவது ஒரு கிருஷ்ணர் மட்டும் இல்லை, கிருஷ்ணர் வம்சாவளியில் வர அனைவருமே கிருஷ்ணர் தான் அப்படின்னு அப்பா சொல்கிறார். 2 பூனைகள் சண்டையிட்டன. நடுவில் குரங்கு வெண்ணெயை சாப்பிட்டு சென்றது. இந்த விஷயம் தற்போதையதாகும். அவர்கள் தங்களுக்குள் சண்டையிடுவார்கள். மேலும் ராஜ்ய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக ஆழமான ஞானம் உள்ளது. நாம் அனைவரும் பிரம்ம குமாரிகள் ஆவோம் என்பது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் உள்ளது. அப்படியின்றி நாம் குஜராத்தி ஆவோம், நம் வங்காளத்தினர் ஆவோம் என்பது அல்ல. அப்படி கிடையாது. அதாவது நாம் இந்த தேசம், இந்த நாடு, இந்த மொழியை சேர்ந்தவங்க அப்படி கிடையாது. இது கருத்து வேற்றுமை கூட நீங்கி போய்விட வேண்டும். பிரம்மகுமார்னாலே அனைவருமே இறைவனுடைய குழந்தைகள் அப்படின்றது மட்டும்தான் புத்தியில் வரணும். நாம் ஒரு தந்தையின் குழந்தைகளாகவும் பிரம்மா மூலமாக சிவபாபாவின் ஸ்ரீமத் படி ஞானம் மற்றும் யோக பலத்தினால் மீண்டும் நாம் நமது சுய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீமத்தின் ஞானத்தின் மூலமாகவும் யோக பலத்தினாலும் நம்ம சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அப்பா சொல்கிறார். யோக பலத்தினால்தான் நாம் பாவனமாகிறோம். தந்தை சர்வ சக்திவான் ஆவார். அவரிடமிருந்து பலம் கிடைக்கிறது. நீங்கள் உலக அரசாட்சி பெறுகிறீர்கள். இதில் சண்டையாகிய எதுவுமே நீங்கள் செய்வதில்லை. முழுமையானது தூய்மையின் பலமாகும். வந்து பதீத்த நிலையிலிருந்து பாவனமாக ஆகுங்கள் என்று கூறவும் செய்கிறார்கள். எனவே நினைவினுடையதே பலம். நம்மளுடைய பலம் என்ன? சிவபாபாவுடைய நினைவு மற்றும் தூய்மை. சரிங்களா? இந்த தாய்மார்கள் கள்ளம் கபடமற்றவர்கள் ஆவார்கள். அந்த அளவிற்கு எழுத படிக்க தெரியாது. இங்கோ படித்தது அனைத்தையும் மறக்க வேண்டும். நீங்கள் எதுவுமே படிக்கவில்லை என்றால் நல்லது. படித்திருக்கும் மனிதர்கள் புரிந்து கொள்ளும் நேரத்தில் எவ்வளவு கேள்விகள் கேட்கிறார்கள். அதாவது படிக்க தெரியலன்னா ரொம்ப நல்லது. படிச்சிருந்தாலும் நீங்கள் அதை மறந்துடுங்க. இந்த ஞானத்தில் நிறைய டவுட்டு, கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்காதீங்க. அதனால் படித்தது அனைத்தும் மறந்து சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும். இங்கோ தந்தையை நினைவு மட்டும் செய்ய வேண்டும், அவ்வளவே. இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. கலியுகத்தின் விநாசம் கூட அவசியம் நடக்கும். விநாசத்தின் அறிகுறிகள் கூட உங்கள் முன்னால் நீங்கள் பார்க்கிறீர்கள். அதே மகாபாரத போர் ஆகும். எனவே அவசியம் பகவான் கூட இருப்பார். எந்த ரூபத்தில், எந்த உடலில் என்பது குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நான் முற்றிலும் சாதாரண உடலில் வருகிறேன் என்றும் கூறுகிறார். நான் கிருஷ்ணரின் உடலில் வருவதே இல்லை. சிவபாபா கிருஷ்ணருடைய உடலில் வர்றதில்லை. ஆனால் இவரே முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கிறார். நான் இவருடைய அநேக பிறவிகளின் கடைசி பிறவியிலும் கடைசியில் வருகிறேன் என்று கூறவும் செய்கிறார். 84 பிறவிகளில் சூரிய வம்சத்தின் குடும்பத்தார் தான் எடுக்கிறார்கள். 84 பிறவிகளும் யார் எடுக்கிறாங்க அப்படின்னா, சத்யுகத்தில் சூரிய வம்சத்தில் வராங்க இல்லையா, அவங்க தான் 84 பிறவிகள் எடுக்கிறாங்க. குமாரிகள் முன்னிலையில் இருக்க வேண்டும். ஒரு சில பெண் குழந்தைகள் இப்பேற்பட்ட விஷயங்களை புரிய வைத்தார்கள் என்றால் அற்புதமாகிவிடும் அல்லவா? எவ்வளவு பெயரை வெளிப்படுத்துவார்கள். லௌகிக்க பெயர் மற்றும் அலௌகிக்க பெயர் இரண்டையும் புகழடைய செய்து விடுவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம்.
தாரணைக்கான முக்கிய சாரம் 1. சங்கம யுகத்தில் சிறந்த செயல்கள் செய்து புருஷோத்தமர் ஆக வேண்டும். தரத்தில் தாழ்ந்தவராக ஆகிவிடும் வகையில் அப்பேற்பட்ட எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. 2. மறைமுகமான ரூபத்தில் தந்தைக்கு உதவி செய்பவராக ஆகி பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும். தங்களுடையதே உடல் மனம் பொருள் மூலமாக பாரதத்தை சொர்க்கமாக ஆக்க வேண்டும். நினைவு மற்றும் தூய்மையின் பலத்தை சேமிப்பு செய்ய வேண்டும். வரதானம்: தனது சம்பூர்ண நிலையின் மூலம் அனைத்து விதமான அடிமைத்தனத்தை அழிக்கக்கூடிய இயற்கையை வென்றவர் ஆகுக. வரதானத்திற்கான விளக்கம்: நீங்கள் தனது சம்பூர்ண நிலையில் நிலைத்து விடும் பொழுது இயற்கையின் மீது கூட வெற்றி, அதாவது அதிகாரத்தின் அனுபவம் செய்வீர்கள். சம்பூர்ண நிலையின் எந்த விதமான அடிமைத்தனமும் இருக்காது. ஆனால் இப்படிப்பட்ட சம்பூர்ண நிலை அடைவதற்கு 3 விஷயங்கள் இணைந்து இருக்க வேண்டும். 1. ஆன்மீகம், 2. ஆன்மீக போதை மற்றும் 3. கருணை உள்ளம். எப்போது இந்த 3 விஷயங்களும் வெளிப்படையான முறையில் ஸ்திதியில், முகத்தில் மற்றும் காரியங்களில் தென்படுமோ அப்போதுதான் அதிகாரி மற்றும் இயற்கையை வென்ற ஆத்மா என்று கூற முடியும். ஸ்லோகன்: ஸ்ரீமத் என்ற கடிவாளம் உறுதியாக இருந்தால் மனம் என்ற குதிரை தறிக்கிட்டு ஓடாது. அதாவது குதிரைக்கு கடிவாளம் என்ன? மனம் என்ற குதிரைக்கு கடிவாளம் ஸ்ரீமத் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அவ்யக்த சமிக்கை: அபவித்ரதாவின் விதையை கூட அழித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையானவராக ஆகுங்கள். ஒருவேளை ஏதாவது அசுத்த விருத்தி, அதாவது அசுத்த எண்ணம், நினைவு மற்றும் சங்கல்பம் இருந்தால் பிராமணன் என்ற ஸ்திதியில் நிலைத்திருக்க முடியாது. ஆகையால் அடியடியிலும் எச்சரிக்கையாக இருங்கள். சிறப்பம்சங்களின் கூடவே ஒரே ஒரு பலவீனம் இருந்தாலும் பல சிறப்பம்சங்களை அழித்துவிடும். நல்லது. ஓம் சாந்தி.